எனக்கு 53 வயசு ஆகுது. ஆ. இது வரைக்கும் நான் நல்லா தான் இருக்கிறேன் நானு. ம். நான் வாரத்தில 7 நாள் கறி சாப்பிடுறேன். ஞாயித்துக்கிழமை வந்து நான் வந்து மட்டன் வாங்க போனாவே, நல்லா கொழுப்பாடா இருக்கா? அப்புறம் மெயினா பார்ப்பேன் ஃபர்ஸ்ட்டு. நெஞ்சினுடைய குருத்து எலும்பு வேணும். ம். அதே மாரி இம்யூனிட்டி பவர் கம்மியா இருக்குன்னு சொல்லி நெறைய இதில போட்டுருப்பாங்க பாருங்க. ம். அது எங்க பக்கம் செவுரொட்டின்னு சொல்லுவாங்க, செவுரொட்டி. ம். மண் ஈரல்னு சொல்லுவாங்க. கை காலத்துக்கு இருக்கும். ம். எடுத்து அடிச்சப்ப செவுத்துல ஒட்டிக்கும். ம். அதுக்கு இல்லன்னா நான் கறியா வாங்க மாட்டேன் நானு. அதே மாரி எங்க வீட்ல பார்த்தீங்கன்னா, 5 கிடா வருஷம் வெட்டுவோம். ம். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, ஊரெல்லாம் கூப்பிட மாட்டோம். எங்க உறவினர் மட்டும். முக்கியமா ஒரு 15 பேர், 20 பேர் வருவாங்க. மீதி கறி பூரா உப்பு, மஞ்சள் போட்டு காய வச்சு, அது 2 மாசம் வரைக்கும் அப்படியே இருக்கும். ஆ. டெய்லியும் கொஞ்சமா, கொஞ்சமா போட்டு சாப்பிட்டுக்கு வந்தேன். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, கொழுப்புல வந்து பலகாரம் சுட்டு சாப்பிட்டுருக்கீங்களா? இல்ல. இந்த டீமுக்கு எதுக்குமே தெரியாது. ஆட்டு கொழுப்பு இருக்கு இல்லைங்களா? அத வந்து ஒரு பானையில வச்சு வேக வச்சோம்னா, அப்படியே வந்து எண்ணெய் மாரி உருகிரும். சார் நீங்க இல்லன்னா சாப்பிடலாம் வெயிட் சார். பண்ணி உட்கார்ந்திருப்பேன். நீங்க நெறைய சாப்பிடலாம். எல்லாமே சாப்பிடலாம். ஆனா சொல்லுங்க. ஹெல்த்தியா அளவா சாப்பிடணுங்கிறது தான். இப்போ உங்கனால தப்பா எடுத்துக்காதீங்க. சொல்லுங்க. உங்களால உட்காந்து கீழ உட்காந்து எழுந்திருக்க முடியுமா? உட்கார்ந்து எந்திரிச்சிட்டா என்ன செய்யலாம்னு சொல்லுங்க. சரி கை ஊனாம எந்திரிச்சு நில்லுங்க. நீங்க உட்கார்ந்துட்டு கை ஊனாம எந்திரிப்பீங்களா? இல்ல நான் புல் அப்ஸ் கூட பண்ணிருக்கேன். யூட்ரஸ் ரிமூவ் பண்றதுக்கு முன்னாடி. எனக்கு 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி தான் ஐசியூல இருந்து நான் வந்திருக்கேன். அப்பெண்டிசைட்ஸ் வெடிச்சிரு. சரிங்களா? இது பண்ணணும்னு நினைச்சா எல்லாமே பண்ணலாம். இல்ல மேடம், நம்ம நீங்க வந்து நீங்க பண்ணக்கூடாது. கேட்டீங்கல்ல, நீங்க உங்க சைடுல உட்கார்ந்து காட்டணும்ல, அப்பதான் நாங்க பார்க்க முடியும். அவங்க உங்கள சேலஞ்ச் பண்ணாங்க. ஆ. நீங்க அந்த சேலஞ்சுக்கு ரெடியா இருக்கீங்களா இல்லையா? நான் ரெடியா இருக்கேன். அதுக்கு பெட் வேணும் சார். சும்மா உட்கார முடியாதுல்ல. என்ன பெட் வேணும்? உட்கார்ந்து எந்திரிச்சா என்ன பண்ண 100 ரூபாய்க்குள்ள போய் உட்காருவாங்களா வந்து? ஆ. அப்புறம் 100 ரூபாய்க்குள்ள உட்கார முடியாது. ஒரு 5000 பெட் கட்டுங்க. நான் உட்கார்ந்து எந்திரிக்கிறேன் அந்த இடத்துல. நீங்க ஏதோ கலெக்ஷனுக்காக வந்த மாதிரியே இருக்கு. அப்படிலாம் கிடையாது.